Hi friends, welcome to Rogini SN channel. இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது AS 13 பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் பற்றி சின்ன அப்டேட் வந்து நான் இதில் கொடுத்துக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த நியூ சிலபஸ் படி தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் தெரியாதவங்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது CA இன்டர்மீடியட் குரூப் 1ல் இதுக்கு முன்னாடி 12 AS வந்து இருந்தது. அதை குறைச்சி இப்போ 8 ASஆ வந்து மாற்றிட்டாங்க. அதே மாதிரி குரூப் 1ல் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் இருந்தது. அதுவும் இப்போ குரூப் 1ல் வந்து கிடையாது. இந்த ASம் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டும் சேர்த்து குரூப் 2க்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. குரூப் 2ல் இருக்கிற 2 அக்கௌண்ட்ஸை வந்து எடுத்துட்டு இதை வந்து அதில் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் ICAI உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் BOS நாலேஜ் போர்ட்டலில் இருந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த அப்டேட் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி போடுறது, எந்த டேட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம், எப்போ விற்றுருக்கோம், அதில் இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவில் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து அதிலிருந்து இன்கம் ஒன்று கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து வேறையாக இருக்கும். நம்மளுக்கு அதிலிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணி வைப்போம். ஒரு பர்சனலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பர்சனலாக நம்ம பார்க்கும்போது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு லேண்டு இதிலலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அப்படி இதே மாதிரி தான் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணி வைப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அதுலேயும் நம்மளுக்கு தெரியும் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா பர்டிகுலராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரியலைசபிள் இன் நேச்சர், அதாவது அது நேச்சர்லேயே இயல்பாகவே அதை ஈஸியாக வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி கேஷாக கன்வெர்ட் பண்ணிட முடியும், அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, அண்ட் இன்டெண்டட் டு பி ஹெல்ட் ஃபார் நாட் மோர் தென் 1 year ஃப்ரம் தி டேட் ஆஃப் இட்ஸ் அக்யூசேஷன், அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் 1 yearக்கு மேலே நான் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே அதை நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல நம்ம வாங்கியிருந்தோம்னா அதுதான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா எதெல்லாம் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லையோ அதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஈஸியாக அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணியிருக்க முடியாது. இன்னொன்று, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் ஹோல்ட் பண்ணின டேட்டில் இருந்து அது வந்து ஒரு 1 year தாண்டி நான் அதை வச்சிருப்பேன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அக்யூசேஷன் காஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ஆல் அக்யூசேஷன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வாங்கும்போது ஏதாவது ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் டியூட்டிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. இது அக்கௌண்ட்ஸ் போட்டிருப்போம்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த சம் வைஸ் இருக்கக்கூடிய சாப்டர் படித்தவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல நம்ம வந்து போட்டிருப்போம். அடுத்தது டிஸ்போசல் டைமிங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரியிங் அமௌண்ட் அண்ட் நெட் டிஸ்போசல்னு கொடுத்துருக்காங்க. கேரியிங் அமௌண்ட் ஓகே, நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது. நெட் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த டிஸ்போசல் பண்ணுறதுக்காக நம்ம அதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் அகைனும் நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறது தான் நெட் டிஸ்போசல் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். அது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வரும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இதற்கு அடுத்தது இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் எதை பற்றிலாம் டீல் பண்ணலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு 4 கேட்டகரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து recognition of interest, dividends and rentals earned on investments. ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும், டிவிடெண்ட் கிடைக்கணும், இந்த மோட்டிவில் தான் நம்ம பண்ணியிருப்போம். அந்த ரெகக்னிஷனை வந்து இவங்க இதில் மென்ஷன் பண்ணலை. அது AS 9ல் கவர் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த AS 13ல் பார்க்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆர் ஃபினான்ஸ் லீஸ் பற்றி இங்கே நம்ம பார்க்க போகலை. அடுத்தது இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், LICயில் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இன்னும் ஒன்று கடைசியாக எதை பற்றி டீல் பண்ணலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆர் தி ரிலேட்டட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், பேங்க்ஸ்
banks and public financial institutions formed under a central or state government act are so declared under the Companies Act 2013. இதற்படிலாம் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம இங்கே டீல் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது இவங்க எதை பற்றிலாம் டீல் பண்ண போகிறாங்க, இதில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேர்ம்ஸ் யூஸ்டு இன் தி ஸ்டாண்டர்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா அசட்ஸ் ஹெல்டு பை அன் என்டர்பிரைஸ் ஃபார் ஏர்னிங் இன்கம். ஒரு என்டர்பிரைஸ் வந்து ஏதோ ஒரு அசட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எதுக்காக? இன்கம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த வழியில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், ரெண்டல். எதற்காக அந்த என்டர்பிரைஸ் வந்து இந்த இன்கம்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் அப்ரிஷியேஷனுக்காக இருக்கலாம், இல்லை வேறு அதர் பெனிஃபிட்ஸுக்காக கூட இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இன்கம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது இன்வென்ட்ரி வச்சுருக்காங்களா, ஸ்டாக் இன் ட்ரேடில் இருக்குது. ஷேர்ஸை வந்து வாங்கி விற்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ ஒரு லேண்ட் இருக்குதுன்னா லேண்டை வாங்கி விற்கிறது தான் அவங்களுடைய வேலை. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸே வந்தது அதுதான் வந்து அவங்களுக்கு ஸ்டாக் இன் ட்ரேடாக இருக்குது. அப்படிங்கிற போது அது வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கறத இவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லை, அதாவது வாங்குறவங்க விற்கிறவங்க பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருக்குமே வந்து அப்டேட் அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. அது என்னன்னா ஆர்ம்ஸ் லெங்த் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு பர்சனை நம்ம நேரில் பார்த்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணுறோம், ஒரு ரேட்டை நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு வேல்யூவாக இருக்குமோ அதுதான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு சம்டைமில் வந்து இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வேல்யூ அல்லது நெட் ரியலைசபிள் வேல்யூ இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கு ஒரு எவிடன்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா நம்மளுக்கு என்ன, மார்க்கெட்டில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்றா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு வேல்யூ கிடைக்குமோ அதுதான், அப்படி தானே? அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேல் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அன் ஓப்பன் மார்க்கெட் நெட் ஆஃப் எக்ஸ்பென்சன்ஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டே டிஸ்போசல் டைமிங்கில் இருந்த எக்ஸ்பென்சன்ஸ்லாம் கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பென்சன்ஸ்லாம் கழிச்சது போக ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகுமோ அதுதான் வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார்ம்ஸ் படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லாதது, ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து இருக்கிறது, இந்த ரெண்டு கேட்டகரி தான். நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு ஷேர்ஸ் தான். ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பில்டிங்ஸ், லேண்டு, இந்த மாதிரியான ஐட்டங்கள். ஒருவேளை ஆக்டிவ் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மார்க்கெட் வேல்யூவே நம்ம ஃபேர் வேல்யூவை வந்து எடுத்துக்கலாம். ஆக்டிவ் மார்க்கெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம நேரில் பார்த்து தான் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஃபேர் வேல்யூவை நம்ம டேரெக்டாக அந்த அமௌண்ட்டாட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தது தான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதே கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு இங்கேயும் வரும். ஸோ அதனால் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கும்போது நம்ம என்ன காஸ்ட்டில் வந்து போடணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், அந்த அக்யூசியேஷன் காஸ்ட் அப்படின்னு வரும்போது ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் நம்ம பே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அப்படி தானே? இது வந்து கேஷாக கொடுக்கும்போது வச்சது. ஒருவேளை கேஷாக நம்ம கொடுக்காம இது வந்து வேற மோடில் கொடுத்தது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அக்யூர்ட், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம், செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணிட்டோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அந்த காஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் தி ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ், அதாவது எந்த ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அந்த ஷேரினுடைய ஃபேர் வேல்யூ. அந்த ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நாட் நெசசரிலி பி ஈக்குவல் டு தி நாமினல் ஆர் பார் வேல்யூ ஆஃப் தி செக்யூரிட்டிஸ் இஷ்யூடு. நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அந்த செக்யூரிட்டிஸ் அல்லது ஷேர்ஸோடைய வேல்யூ வந்து நாமினல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும், பார் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான நெசசிட்டியுமே வந்து கிடையாது. அந்த ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு வேல்யூவாக கூட நம்மளுக்கு இருக்கலாம். அந்த ஃபேர் வேல்யூவை தான் இந்த காஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, இது வந்து ஷேர்ஸ் அல்லது செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணால் என்ன மாதிரிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏதாவது அசட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஃபேர் வேல்யூ ஆஃப் தி அசட், ஃபேர் வேல்யூ ஆஃப் தி அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த புதுசாக அக்யூர் பண்ணுறோம்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ரெண்டில் எது வந்து ரொம்ப கிளியராக இருக்குதோ அந்த எவிடன்ஸை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அது என்ன மாதிரியான இன்கம் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கலாம், டிவிடெண்டாக கிடைக்கலாம், ரெண்டல்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கலாம்.
இது நம்மளுக்கு பொதுவாகவே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான். இந்த விஷயத்துக்காக தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிதானே. அகைன் எதுக்காக இந்த பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சம் சிச்சுவேஷன்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது காஸ்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, அது நம்மளுக்கு இன்கம் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த இன்கம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் போட்டவங்களுக்கு, அந்த அக்கௌண்ட்ஸ் வைஸ் சம் போட்டவங்களுக்கு இது ரொம்பவே கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆகாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து என்னங்கிறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சச் இன்ஃப்ளோஸ், அதாவது அந்த இன்ட்ரெஸ்டாவோ டிவிடெண்டாவோ ரெண்டலாவோ நம்மளுக்கு வந்து உள்ளே வருதுலாம், அந்த இன்ஃப்ளோஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ரெக்கவரி ஆஃப் காஸ்ட் அண்ட் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி இன்கம், அது வந்து நம்மளுக்கு இன்கம் கிடையாது, அது காஸ்டினுடைய ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்ல, நம்ம வந்து 6 month ஒன்ஸ் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடப்பட்ட பீரியடில் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த அக்ரூடு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணிவிட்டு, அந்த ஓனருக்கு நம்ம பே பண்ணிட்டு தான் அதை வந்து நம்ம வாங்கியிருப்போம். அப்போ வாங்கும் போதே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஒரு 3 மாதம் வரைக்கும் அவர் வந்து வச்சுருந்தாரு, அதுக்கடுத்தது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த 3 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரீ அக்யூசியேஷன் போர்ஷனில் உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படி தானே. அந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கையில் 6 மாதம் கழிச்சு கிடைக்கும் போது பாதியா பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஓனருக்கு வந்து 3 மாசத்துக்கு நம்ம பிரிச்சிருவோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்கம், அதாவது நம்ம கையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சோ அதுதான் நம்மளுடைய இன்கம். அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு வந்து அதில் நம்மளுக்கு இருக்கும், நம்ம வாங்கும்போது இருக்கும். பிஃபோர் அக்யூசியேஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இப்போ இந்த 6 மாதம் செப்டம்பர் மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம செப்டம்பர் முடிஞ்சதோடு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் அது முடிஞ்சு 2-3 மாதம் கழிச்சு நம்ம வாங்கியிருக்கோம்னா அதில் அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போது ப்ரீ அக்யூசியேஷன் போர்ஷனை வந்து டிடக்டட் ஃப்ரம் காஸ்ட்ல இருந்து நம்ம கழிச்சுக்கணும். போஸ்ட் அக்யூசியேஷன் இன்கம் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்கமாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதே மெத்தட் தான் வந்து டிவிடெண்ட்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு பொருந்தும். டிவிடெண்ட்ஸ் ஆன் ஈக்விட்டி, அதுவும் ப்ரீ அக்யூசியேஷன் ப்ராஃபிட்ஸ் வந்து சிமிலர் ட்ரீட்மெண்ட், இப்போ என்ன ட்ரீட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டும் கொடுத்துருக்காங்க. சம் சிச்சுவேஷன்ஸில் இதை அலோகேட் பண்ண நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எக்ஸப்ட் ஆன் அன் ஆர்பிட்ரி பேசிஸ். ஆர்பிட்ரி பேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது தன்னிச்சையாக அதுவே வந்து நம்மளுக்கு போடக்கூடிய ஒரு விஷயம். அந்த சிச்சுவேஷனை தவிர நம்ம அலோகேட் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டே வந்து டிவிடெண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டே வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க. ஆனால் இது வந்து டிஃபிகல்ட் தான். இது வந்து அப்ளிகபிளாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. டிவிடெண்ட்ஸ் நம்ம கையில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரீ அக்யூசியேஷன் போஸ்ட் அக்யூசியேஷன் பிரிக்கிற மெத்தட் தான் வந்து நான் படிச்சிருக்கிறேன். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கிளியர்லி ரிப்ரசன்ட் எ ரெக்கவரி ஆஃப் எ பார்ட் ஆஃப் தி காஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனா மட்டும்தான் டிவிடெண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மலாக வந்து வைக்க முடியும். அதர்வைஸ் அந்த கம்பெனி எவ்வளோ டிவிடெண்ட் கொடுப்பாங்க, எந்த டேட்டில் நம்மளுக்கு வரும் இப்படிங்கிற எதுவுமே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து தெரியுது. எவ்வளோ ப்ராஃபிட்ஸில் இருந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே அந்த கம்பெனி வந்து டிசைட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி தான் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 6% பாண்ட்ஸில் நம்ம போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக 6% இயர்லி இன்கமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து அதில் ஸ்கிரிப்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வருஷத்தோடைய ப்ராஃபிட்டை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாது. டிவிடெண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு நம்ம வைக்க முடியாது. மேபி அந்த கம்பெனி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா விற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பொருந்தும். ஆனால் அக்கௌண்ட்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரீ அக்யூசியேஷன் போஸ்ட் அக்யூசியேஷன் பிரித்து காசுல இருந்து கழிச்சிட்டு இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ணுற மெத்தட் தான் வந்து அக்கௌண்ட்ஸ்லேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ரைட் ஷேர்ஸ். இது ரொம்பவே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக, ஏன் அந்த ரைட் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி வந்து புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது, அவங்க வந்து டைல்யூட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படிதான் 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பர்சன் வந்து 10,000 ஷேர் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுடைய பர்சன்டேஜ் ஒரு மாதிரி இருக்கும். அதுவே அந்த கம்பெனி வந்து இன்னும் ஒரு ஃபர்தராக ஒரு 50,000 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பவும் இவன் இந்த 10,000 வச்சிருந்தான்னா அப்போ இவனுடைய ஷேர் பர்சன்டேஜ் வந்து அந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் குறையுது. அப்போ இப்படி டைலூட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஷேர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் ரினவுன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், வேற யாருக்காவது விற்கிறதா இருந்தாலும் நீங்கள் விற்றுக்கலாம். இப்படி எல்லாமே வந்து அந்த கம்பெனி ரைட் இஷ்யூ பண்ணும்போது வந்து சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அந்த ரைட் ஷேர்ஸ் நம்மளுக்கு தராங்கல்ல, அந்த ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரைஸை விட
கம்மியாக தான் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வேல்யூவை விட நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ரைட் ஷேர்ஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆடட் டு தி கேரியிங் அமௌண்ட், நம்ம ஏற்கனவே ஒரு கேரியிங் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் போட்டிருப்போம்ல, அது கூட சேர்த்து இன்னும் நான் ரைட் ஷேர்ஸ் இவ்வளோ வச்சிருக்கேன், இதனுடைய அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒருவேளை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை, வித்துட்டேன், மார்க்கெட்டில் வந்து நான் வித்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சேல் ப்ரொசீட்ஸ் வந்து எனக்கு டேரெக்டாக P&L அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடியதில் கொஞ்சம் குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். ஆனால் ஈஸி தான். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கம் ரேட் பேசிஸில் வாங்கிக்கிறோம். அண்ட் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் தி எக்ஸ் ரேட். அதாவது கம் ரேட் எக்ஸ் ரேட் அப்படின்னா என்னென்னா அந்த ரைட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ வந்து கம் ரைட். எக்ஸ் ரைட் அப்படின்னு சொன்னால் ரைட் இஷ்யூ பண்ணி அந்த ஆப்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸ் ரைட். ஜென்ரலாக நம்ம என்ன பார்த்தோம், ரைட் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட் வேல்யூவை விட கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிதானே? இப்போ நம்ம கம் ரைட் பேசிஸ்னால் முன்னாடியே அந்த ரைட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். ஓகேவா? கம் ரைட் பேசிஸ் அண்ட் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது வந்து ரைட் ஷேர்ஸ் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரைட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அக்யூர் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் நம்ம இதை பார்க்கணும். அண்ட் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் தேர் பிகமிங் எக்ஸ் ரேட் இஸ் லோவர் தென் தி காஸ்ட் ஃபார் விச் தே வர் அக்யூர்டு. அதாவது அந்த காஸ்ட் வாங்கி நம்ம ஆல்ரெடி ஒரு காஸ்ட் வந்து போட்டிருக்கோம், அதை விட இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த சேல் ப்ரொசீட்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா it may be appropriate to apply the sale proceeds of rights to reduce the carrying amount of such investments to the market value. மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் P&L அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கிளியராகவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 2 சிச்சுவேஷன்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ரைட் இஷ்யூவை அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு இன்னொரு சிச்சுவேஷனில் அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் அந்த எக்ஸ் ரேட் மார்க்கெட் வேல்யூ வந்து ஏற்கனவே வச்சிருந்த காஸ்ட் வேல்யூவை விட கம்மி ஆயிடுச்சு. அந்த டேர்ம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டிங்காக இருக்குது அப்படிதானே? ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் இஷ்யூவில் எக்ஸாம்பிள், மிஸ்டர் எஸ் அக்யூர்ஸ் 200 ஷேர்ஸ் ஆஃப் எ கம்பெனி ஆன் கம் ரைட் பேசிஸ் ஃபார் ₹50,000. கம் ரைட் பேசிஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியிலிருந்து மிஸ்டர் எஸ்ங்கிறவர் 50,000 மதிப்பிலான ஷேர்ஸை வந்து வாங்கிட்டாரு, 200 ஷேர்ஸ். ஹி சப்சிக்வெண்ட்லி ரிசீவ்ஸ் அன் ஆஃபர் ஆஃப் ரைட் டு acquire fresh shares in the company in the proportion of 1:1 at ₹110 each. அதாவது அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்தரா வந்து ரைட் இஷ்யூ வந்து பண்றாங்க. அது என்ன ப்ரப்போர்ஷன்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1:1. அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தேன்னா ஒரு ஷேர் வந்து நான் தரேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவர் 200 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாருன்னா இன்னும் 200 ஷேர்ஸ் வாங்கிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அவருக்கு இருக்குது. அந்த ஷேரினுடைய மதிப்பு பார்த்தோம்னா ஒரு ஷேர் வந்து ₹110 வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் எஸ் சப்ஸ்கிரைப்ஸ் ஃபார் தி ரைட் இஷ்யூ தஸ் தி ரெண்டல். இப்போ வந்து அவர் வந்து அந்த ரைட் இஷ்யூ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாரு, மொத்தமாக வந்து எடுத்துக்கிறாரு, 200 ஷேர்ஸையும் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தஸ் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் எஸ் ஹோல்டிங் ஆஃப் 400 ஷேர்ஸ் would be ₹72,000. அதாவது ஏற்கனவே வச்சிருந்த அந்த 50,000 ப்ளஸ் 22K நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 200 ஷேர்ஸ் நம்மளுக்கு இருக்குதுலாம் எக்ஸ்ட்ராவா அந்த ரைட் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு 200 ஷேர்ஸ் அதை எவ்வளோ ₹110 கொடுத்து வாங்கிக்கிறாங்க, ₹110 கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது 22,000 டோட்டலாக. இப்போ அவருடைய ஹோல்டிங் வந்து அந்த ரைட் ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஹோல்டிங் வந்து 72,000. இப்போ அடுத்த சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் ஹீ டஸ் நாட் சப்ஸ்கிரைப் பட் செல்ஸ் தி ரைட் ஃபார் ₹15,000. இப்போ அவர் வந்து அதை வாங்கிக்காம அதை வந்து அப்படி ₹15,000 வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. இந்த சிச்சுவேஷனில் தி எக்ஸ் ரைட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 200 ஷேர்ஸ் brought by எஸ் இமீடியட்லி ஆஃப்டர் தி ரைட்ஸ் ஃபால் to ₹40,000. அதாவது இந்த 50,000க்கு ஃபர்ஸ்டே வாங்கி வச்சிருந்தாருல அந்த 200 ஷேர்ஸ்னுடைய வேல்யூ வந்து 40,000 வந்து மாறிடுச்சு. In this case, out of the sale proceeds of 15,000 இதில் இருக்குதுலாம் ₹10,000 may be applied to reduce the carrying amount to the market value of 40,000. அதாவது நம்மளுக்கு வந்து 50,000க்கும் 40,000க்கும் எவ்வளோ கேப் இருக்குது, ₹10,000 வந்து கேப் இருக்குது அப்படி தானே. ஸோ நம்மளுக்கு இந்த சேல் ப்ரொசீட்ஸ்ல இருந்து 15,000 கிடைச்சதுன்னா
அதில் 10,000 வந்து இந்த கேரிங் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த 5,000 rupees தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு லாபமாக வந்து என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயந்தான் இந்த பாயிண்ட்ல வந்து அவங்க சொல்ல வராங்க. இட் மே பி அப்ராப்ரியேட் டு அப்ளை தி சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் டு ரெடியூஸ் தி கேரியிங் அமௌண்ட் ஆஃப் சச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு தி மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த 40,000க்கு ஏற்ற மாதிரி அந்த கேரியிங் அமௌண்ட் நம்ம ஆல்ரெடி 50,000 வச்சிருந்தோம், அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் இந்த சேல் ப்ரொசீட்ஸை வந்து நம்ம போடுறோம். இப்போ அடுத்தது நம்ம கேரியிங் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ இருக்குது, காஸ்ட் இருக்குது, மார்க்கெட் வேல்யூ, நெட் ரியலைசபிள் வேல்யூ, இப்படி நிறைய வேல்யூஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எந்த அமௌண்ட்டில் அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 2 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது தெரியும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதில் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது லோவர் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபேர் வேல்யூ. இந்த ரெண்டில் எது வந்து கம்மியாக இருக்குதோ அந்த வேல்யூவை வந்து நம்ம கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய வேல்யூவை வந்து எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து குறையுது, இந்த காஸ்ட்டை காட்டில இப்போ நம்மளுக்கு குறையுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஒரு லாஸ் அப்படின்னு போட்டு, அது டெம்பரரியாக இருந்தாலும் சரி, அதர் தென் டெம்பரரியாக பெர்மனண்டாகவே இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்மளுக்கு இங்கே பிரச்சனை கிடையாது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த மட்டும் அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு ரிடக்ஷன் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம P&L அக்கௌண்ட்டில் வந்து போட்டுக்கலாம். சப்சிக்யூண்டாக அது வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம P&L அக்கௌண்ட்லேயே கிரெடிட் கொடுத்து அதை வந்து நம்ம டேலி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சப்சிக்யூண்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அப் டு தி காஸ்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருவேளை காஸ்ட்டை விட தாண்டி போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு பாதிக்கும். லோவர் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபேர் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது காஸ்ட்டை விட தாண்டி அந்த ஃபேர் வேல்யூ போச்சுன்னா நம்ம காஸ்ட்டோடையே நிறுத்திக்கிட்டு அந்த வேல்யூவில் நம்ம கேரி பண்ணி கொண்டுட்டு போனாலே போதுமானது. இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வரலாம். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா எப்போவுமே காஸ்ட்டில் தான் நம்ம வந்து கேரி பண்ணி கொண்டுட்டு போகணும். ஒருவேளை ஏதாவது டிக்ளைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து டெம்பரரி டிக்ளைனாக இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அதர் தென் டெம்பரரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த டிக்ளைனை வந்து அக்கௌண்ட் பண்ணணும். அதாவது அந்த டிக்ளைன் அப்படிங்கிறது பெர்மனண்டாக நம்மளுக்கு நடந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அந்த டிக்ளைனை வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும். சார்ஜ் டு P&L அக்கௌண்ட்டில் அதை நம்ம போட்டுக்கலாம். ஏதாவது இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி பழையபடி நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோன்னா ஏதோ ஒரு லேண்ட் அல்லது பில்டிங்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஆனால் நம்மளுடைய பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட் ஆர் பில்டிங்ஸ் தட் ஆர் நாட் இன்டெண்டட் டு பி ஆக்குபைடு சப்ஸ்டான்ஷியலி ஃபார் யூஸ் பை ஆர் இன் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டிங் என்டர்பிரைஸ். அதாவது ஒரு என்டர்பிரைஸ் வந்து ஒரு லேண்ட் அல்லது பில்டிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதை அவங்களுடைய சொந்த பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸோ எதுவுமே வந்து அதில் நம்ம ரன் பண்ண போகிறது கிடையாது. அப்படி ஒரு பர்பஸில் லேண்ட் அல்லது பில்டிங் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. அதில் நம்ம சரி ஓகே அவங்க எதுக்காக அது வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் இருந்து ஃபர்தராக ரெண்டல் இன்கம் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து அவங்க அதை வாங்கியிருப்பாங்க. இது நம்ம பார்த்தோன்னா இந்திய AS 40 படி தான் இது வந்து அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து நம்மளுக்கு இன்டர்மீடியட் லெவல்லையும் கிடையாது, ஃபைனல் லெவலையுமே இல்லை அப்படின்ட்டு தான் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. மேபி ஃபைனலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நான் BOS நாலேஜ் போர்ட்டலில் செக் பண்ணலை. அவங்க ஃபைனல் ஸ்டூடெண்ட் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினுடைய அமௌண்ட் நம்ம பார்க்கும்போது அது AS 10 படி, அதாவது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்னு ஒரு சாப்டர் உண்டுல, அந்த சாப்டர் படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கான உரிமை நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காஸ்ட் ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கூட ஆட் ஆகிரும். இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தி காஸ்ட் ஆஃப் எனி ஷேர்ஸ் இன் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் எ கம்பெனி தி ஹோல்டிங் ஆஃப் விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி ரைட் டு ஹோல்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆடட் டு தி கேரிங் அமௌண்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த
உரிமை வந்து அல்லது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிலையோ அந்த கம்பெனியில இருந்தால் நம்ம வாங்கியிருக்கோம், அந்த கம்பெனியில் நம்மளுக்கு ஷேர்ஸும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஷேர்ஸினுடைய வேல்யூ, அந்த ஷேரில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த வேல்யூ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூவில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ AS 10 படி நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். எக்ஸ் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் எ ஃபிளாட் ஃப்ரம் எ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார் ₹50 lakhsக்கு வந்து வாங்கியிருக்காங்க. டு அப்டெயின் தி மெம்பர்ஷிப் ஆஃப் தி சொசைட்டி, அந்த சொசைட்டியில் வந்து மெம்பர்ஷிப்புக்காக அந்த எக்ஸ் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1000 ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப் ₹100 ஈச். தஸ் தி காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினுடைய காஸ்ட் என்ன, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 50 lakhs, அதாவது டைரக்டா அந்த 50 lakhsum பிளஸ் அந்த 1 lakhம் வந்து சேர்ந்து தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினுடைய காஸ்டா வந்து நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. டிஸ்போசல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரீகிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டிஸ்க்ளோசர். இதோட நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முடியுது. இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். டிஸ்போசல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கேரிங் அமௌண்ட் அண்ட் தி டிஸ்போசல் ப்ரொசீட்ஸ். இது நம்ம ஃபஸ்ட்டே இந்த இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்த்துருந்தோம்ல, அந்த எக்ஸ்பென்சன்ஸ்லாம் கழிச்சது போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு P&L ஸ்டேட்மெண்ட்டில் வருது. ஒருவேளை பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் பேசிஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அக்யூர் பண்ணது ஒன்று இருக்குது, போனஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, ரைட் இஷ்யூ, ஃபர்தராக நம்ம நிறைய ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் பேசிஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். சம்வைஸ் நம்ம பார்த்தோம்னா FIFO மெத்தட் பண்ணுமா ஆவரேஜ் பண்ணுமா அப்படிங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ஜென்ரலாக வந்து ஆவரேஜ் பேசிஸில் தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது, ரீகிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுதான் வந்து ஏஎஸ்ல கொஸ்டின் டைப்பிங்லலாம் வந்து இதுதான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரீகிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டே கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சர்டன் இந்த கண்டிஷன்ஸ் மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது ஈஸியாக ரியலைசபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை ஹோல்ட் பண்ணி வைக்கும் போதே, அதை நம்ம அக்யூசியேஷன் பண்ணும்போதே அதை நான் 1 வருஷத்துக்கு மேலே நான் அதை வைக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை வாங்கியிருக்கணும் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் சம்டைமில் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா வந்து மாறலாம். அதாவது லாங் டர்மாக இருக்கக்கூடியது கரண்டாக மாறலாம், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது லாங் டர்மாக மாறலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம எப்படி அந்த கேரிங் அமௌண்ட்டை வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லாங் டேர்மில் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அது நம்மளுக்கு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. அப்படி இருக்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? யூஸ்வலாக நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை காஸ்ட்டில் தான் பண்ணிட்டு இருப்போம். ஒருவேளை அந்த டிக்ளைன் வந்து அதர் தென் டெம்பரரியாக இருக்குதுன்னா அந்த காஸ்ட்டை காட்டிலும் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படி தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ லோவர் ஆஃப் காஸ்ட் அண்ட் கேரியிங் அமௌண்ட், அந்த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் டைமிங்கில் இந்த 2 அமௌண்ட், காஸ்ட்டையும் கேரியிங் அமௌண்ட்டையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த 2ல் எது வந்து கம்மியாக இருக்குதோ அதை வந்து நம்ம இந்த ரீகிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லாங் டேர்மாக வருது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் லோயரோ அதை தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இங்கேயும் அதே தான். அந்த டிரான்ஸ்ஃபர் டைமிங்கில் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எது நம்மளுக்கு லோவராக இருக்குதோ அதை வந்து நம்ம ரீகிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளோசர். கண்டிப்பாக ஒரு என்டர்பிரைஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்ட் தான், அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அப்போ வந்து அது அவங்க என்ன மாதிரி பாலிசிஸில் போட்டிருக்காங்கங்கிறது எல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஜென்ரலான பாயிண்ட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத 1 by 1 பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். தி அக்கௌண்டிங் பாலிசிஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரியான அக்கௌண்டிங் பாலிசி வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம நிறைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய சிச்சுவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அது எந்த மாதிரியான அப்டேட்ஸாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே P&L வரக்கூடியது போட்டே நம்ம ஆகணும். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி ரைட் ஆஃப் ஓனர்ஷிப், அந்த ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கணும். ரியலைசபிலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அல்லது அந்த இன்கம் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், டிஸ்போசல் பண்ணோன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணணும், இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது அக்ரிகேட் அமௌண்ட் வந்து நம்ம போட்டிருக்கணும். எதில்? குவாட்டட் அண்ட் அன்குவாட்டட், அதாவது லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட். லிஸ்டட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பப்ளிக் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து அன்குவாட்டட். இந்த 2ல் பப்ளிக்கில் பண்ணியிருந்தாலும் சரி ப்ரைவேட்டில் பண்ணியிருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் அக்ரிகேட் அமௌண்ட் வந்து எவ்வளோங்கிறத நம்ம கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ரெலவன்ட் ஸ்டாட்யூட், அந்த என்டர்பிரைஸ் வந்து எந்த லாக்கு கீழே வந்து வருதோ, இப்போ சொசைட்டினா சொசைட்டி ஆக்ட், ட்ரஸ்ட்னா ட்ரஸ்ட் ஆக்ட், கம்பெனிஸ்னா கம்பெனிஸ் ஆக்ட், அந்த
என்டர்பிரைஸ் வந்து எந்த ஆக்டுக்கு கீழே வருதோ அவங்களும் ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான அந்த சட்ட விதிமுறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு AS 13. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. கொரீஸ் ஏதாவது இருக்குது, டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், என்கிட்ட நீங்கள் மெயிலையும் கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.